அள்ளல் போம் வல்வினை போம் அன்னை வீட்டு பிறந்த தொல்லை போம் போகா துயரமும் நல்ல குணமதிய மாமரணை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதொழுது என்ற முறையிலே இந்த விநாயகரை வணங்கி, ஏன்னா எந்த ஒரு காரியத்தையோ இந்த ஒரு விஷயத்தையுமே துவங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முறை, நம்முடைய ஐதீகம். ஏன் அப்படின்னா வீட்டில் ஒரு விநாயகருடைய திருவுருவம் ஒரு படம் இல்லை அப்படின்னா கூட கொஞ்சோன்னு மஞ்சள் பொடி எடுத்து பிடிச்சி வச்சோம்னா அவரும் பிள்ளையார் தான். ஏன்னா பொதுவாக ஒரு எச்சிலோ எச்சமோ தெய்வத்துக்கு படைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் பசுவினுடைய எச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த பசு சாணத்தை பிடிச்சி வச்சோம்னா அவரும் விநாயகர் தான். ஆனால் சாணத்தை பிடிச்சி கொஞ்சம் அருகம்புல் எடுத்து வச்சோம்னா அவரையும் விநாயகர். பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்குமே கொஞ்சம் அரிதான பூவோ இலையோ தான் சாமிக்கு படைப்போம். ஆனால் விநாயகருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக கிடைக்கும். அரளிப்பூவு, எருக்களம் பூவு, அருகம்புல், இது எல்லாமே மிக மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் எது? ஏன்னா அவரே எளிமையான தெய்வம். இன்னைக்கு பாருங்க, ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே பிள்ளையார் வைக்கிறது கிடையாது, ஒரு முருங்கை மரத்துக்கு கீழே பிள்ளையார் வைக்கிறது கிடையாது, ஒரு எலுமிச்சை மரத்துக்கு கீழே பிள்ளையார் வைக்கிறது இல்லை, ஒரு மாமரத்துக்கு கீழே பிள்ளையார் வைக்கிறோமா? இல்லை. எந்த மரத்துக்கு கீழே வைக்கிறோம்? அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் வைக்கிறான். ஏன் அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் வச்சாங்க? ஏன்னா பெண்களுடைய கரு குறைபாடு அல்லது கருவில ஏதாவது கருப்பையில பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த அரச மரத்திற்கு அந்த கருப்பையை சுத்தம் செய்யும் தன்மை உள்ளதான். அதனாலதான் ஆதி காலத்திலே அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த அதாவது விநாயகர் அந்த அரச மரத்துக்கு கீழே வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த விநாயகரை வழிபடும் போது அந்த அரச மரத்தையும் அப்படி சேர்த்து சுற்றி வருவாங்க. அப்படி சுற்றி வரும்போது அந்த பெண்களுக்கு உண்டான ஏதாவது கருப்பை குறைபாடுகள் இருந்தா அதன் மூலமா அது சரியாகும் அப்படின்றதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஆதி காலத்துல என்ன பண்ணாங்க, அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார வச்சாங்க. அப்ப துளசி என்பது என்ன? அது ஒரு மூலிகை. வில்வம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு மூலிகை. அப்ப எல்லாமே ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டே செல்லும். பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது அப்படின்னா அதை நம்ம தப்பா நினைக்கூடாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்காக இப்ப நான் சொன்ன மாதிரி அரச மரத்தையே சுத்திக்கிட்டே இருந்தா அது இருக்காது, சரியா இருக்காது. அப்ப இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல.